என் பெயர் ரவி. திடீரென என் இடமாற்றம் ஒரு சிறிய கிராமப்புற கிளையின் வங்கிக்கு நடந்தது. நான் நகரத்தில் ஒரு பெரிய வங்கியில் மேலாளராக இருந்தேன். ஆனால் எந்த வங்கி கிளைகளை மேம்படுத்தி முன்னேற்ற வேண்டுமோ அங்கு அனுபவமிக்க அதிகாரிகளை அனுப்புவது வங்கியின் விதியாகும். அதனால்தான் நானும் இங்கு வர வேண்டியிருந்தது. கிராமத்தை அடைந்தது முதலில் தங்குவதற்கு ஒரு அறை தேட வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சிறிய அறை கிடைத்தது. அது பழமையானதாகவும் சாதாரணமானதாகவும் இருந்தாலும் எனக்கு போதுமானதாக இருந்தது. வங்கிக்கு 2 நாட்கள் விடுமுறை என்பதால் என் பொருட்களை அடுக்கி அறையை ஒழுங்கமைக்க எனக்கு நேரம் கிடைத்தது. அதிகாலையில் ஓட்டுநர் என் பொருட்களுடன் வந்து சேர்ந்தார். அவருடன் ஒரு இளைஞனும் வந்தான். அவன் பொருட்களை இறக்க உதவினான். என் பொருட்களும் அதிகம் இல்லை. சில உடைகள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஒரு சில பாத்திரங்கள் மட்டுமே இருந்தது. நான் அவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டேன். பழைய வீட்டைப் போலவே அறையின் மூலைகளில் தூசியும் சிலந்தி வலைகளும் இருந்தன. நான் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. முதலில் நான் அதை புறக்கணித்தேன். ஆனால் 2வது முறை அதே சத்தம் தெளிவாக கேட்டது. கதவை திறந்தபோது எதிரே ஒரு பெண் நின்றிருந்தாள். கையில் ஒரு பை, முகத்தில் எளிமை, கண்களில் பாசம். அவள் புன்னகையுடன், "வணக்கம், என் பெயர் ஜோதிகா. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன்" என்று கூறினாள். புதிய கிராமம், அறிமுகமில்லாத சூழலில் இப்படி யாராவது திடீரென்று சந்திப்பது எனக்கு சற்று விசித்திரமாகத்தான் இருந்தது. ஆனால் அவளது எளிமை அந்த சூழலை லேசாக்கியது. அவளை தொடர்ந்து, "நீங்கள் வங்கி ஊழியர் தானே? ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள்" என்று கேட்டாள். நான் நன்றி சொன்னதும், "இங்கு காலை 6 மணியிலிருந்து அரை மணி நேரம் மட்டுமே தண்ணீர் வரும் என்றும் அதனால் தினமும் நிரப்பி வைக்க வேண்டும் என்றும் அவள் தண்ணீர் பற்றி சொன்னாள். இதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. ஏனெனில் இதுவரை நான் இதற்கான எந்த தயாரிப்பையும் செய்யவில்லை. "இப்போது உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா?" என்று அவள் கேட்டாள். நான் ஆம் என்றதும் அவள் சென்று விட்டாள். போகும்போது அவள் என் மனதில் ஒரு விசித்திரமான பதிவை ஏற்படுத்திவிட்டு சென்றாள். நான் மீண்டும் என் பொருட்களை அடுக்கி வைக்க ஆரம்பித்தேன். அறைக்குள் ஒரு சிறிய அலமாரி இருந்தது. அதில் என் உடைகளையும் மற்ற பொருட்களையும் வைத்தேன். சிறிது நேரம் கழித்து கதவில் மீண்டும் சத்தம் கேட்டது. இந்த முறை அதே பெண் ஒரு குடத்துடன் வந்திருந்தாள். அவள், "ஐயா, என்னிடம் அதிகம் தண்ணீர் இல்லை. இந்த ஒரு குடம் மட்டுமே உள்ளது. இன்றைய வேலைக்கு இது போதுமானதாக இருக்கும். காலையில் மீண்டும் தண்ணீர் வரும்" என்று கூறினாள். அவளது பேச்சில் இருந்த எளிமைக்கு ஈடான வெகுளித்தனமும் இருந்தது. நான் புன்னகையுடன் அவளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு குடத்தை உள்ளே எடுத்து வைத்தேன். சில தருணங்களுக்கு நேரம் நின்றுவிட்டதை போல் எனக்கு தோன்றியது. அவளது கண்களின் ஒளி, முகத்தின் நிதானமான பாவம் மற்றும் இயல்பான நடத்தை அனைத்தும் என்னை விசித்திரமாக ஈர்த்தன. அவள் மெதுவாக, "நீங்கள் இங்கு புதியவர். யாரையும் உங்களுக்கு தெரியாது. ஏதாவது தேவைப்பட்டால் தயங்காமல் சொல்லுங்கள்" என்றாள். அவளது ஒவ்வொரு பேச்சிலும் ஒருவித பாசம் இருந்தது. பிறகு அவள் சென்றுவிட்டாள். ஆனால் நான் நீண்ட நேரம் கதவின் பக்கமே பார்த்து கொண்டிருந்தேன். அவளது இருப்பு அறையின் காற்றிலும் கலந்திருந்தது போல தோன்றியது. அவள் சென்ற பிறகு நான் மீண்டும் என் வேலையில் ஈடுபட்டேன். சிறிது நேரத்தில் அனைத்தையும் சரி செய்துவிட்டு பாயில் படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். உறக்கம் வரவில்லை, ஆனால் மன அமைதி கிடைத்தது. நான் செய்தித்தாள் விரித்து வாசித்து கொண்டிருந்த போது கதவில் மீண்டும் அதே பழக்கமான காலடி சத்தம் கேட்டது. இந்த முறை அவள் கதவை தட்டவில்லை. லேசாக இருமி புன்னகையுடன், "ஐயா, உங்களுக்கு நான் உணவு கொண்டு வரவா?" என்று கேட்டாள். நான் சிரித்தபடி, "இல்லை, நான் என் பொருட்களை என்னுடன் கொண்டு வந்துள்ளேன். எனக்கு சமைக்க தெரியும். நானே சமைத்து கொள்வேன்" என்றேன். அவள் சில கணங்களுக்கு தயங்கி நின்றாள். அவளது கண்களில் லேசான ஆர்வம் மற்றும் கவலை தெரிந்தது. மெதுவாக, "சரி, அப்படியானால் உங்களுக்கு ஏதாவது காய் கொண்டு வரவா?" என்று கேட்டாள். நான் அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன். அவளது சேலையின் முந்தானையில் ஏதோ கட்டப்பட்டு இருந்தது. அவள் மெதுவாக முந்தானையில் கட்டப்பட்டிருந்ததை திறந்து புன்னகையுடன், "இது ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இலைகள். கிராமத்து வயல்களில் இருந்து கொண்டு வந்தேன்" என்றாள். அவளது கண்களில் பாசமும் அன்பும் தெளிவாக தெரிந்தது. அந்த பச்சை கீரைகள் முழுவதும் அவளது மனம் முழுவதும் நுழைந்து விட்டதை போல தோன்றியது. நான் மெதுவாக முன்னேறி அவளது கையிலிருந்து அந்த வெந்தயக்கீரையை வாங்கினேன். அந்த நொடியில் ஒருவிதமான மன அமைதி எனக்குள் பரவியது.
நான் நன்றி தெரிவித்ததும் அவள் லேசாக புன்னகைத்துவிட்டு திரும்பி சென்றாள். அவள் சென்ற பிறகு நான் அங்கேயே அந்த கீரையை சமைத்தேன். புத்துணர்ச்சி நிறைந்த அந்த இலைகளின் வாசனை அறை முழுவதும் பரவியது. அந்த சாதாரண உணவில் ஒரு தனி சுவை இருந்தது. மண் வாசனை கூட அதில் கலந்து விட்டது போல இருந்தது. அன்றிரவு நன்றாக தூங்கினேன். காலை எழுந்ததும் அவள் சொன்னபடி சரியான நேரத்தில் தண்ணீர் பிடித்து கொண்டேன். இங்கு எல்லாமே குறைவாகத்தான் கிடைக்கும். அதே போல நாம் மாற வேண்டும் என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்தது. நகரத்து பழக்க வழக்கங்கள் இங்கு உதவாது. அன்று எனக்கு விடுமுறை. ஆனாலும் வழக்கப்படி நல்ல உடைகளை அணிந்து கொண்டு கிராமத்தை சுற்றி பார்க்க வெளியே கிளம்பினேன். வங்கியின் கட்டிடத்தை ஏற்கனவே பார்த்திருந்தேன். அதனால் அங்கேயே சென்றேன். அது ஒரு சிறிய கட்டிடம். சுற்றிலும் எலுமிச்சை மற்றும் தென்னை மரங்கள் நின்றிருந்தன. வானிலை இனிமையாக இருந்தது. அந்த அமைதியிலும் ஒரு தனி இனிமை இருந்தது. வங்கி அப்போது மூடப்பட்டிருந்தது. சாவி என்னிடம் இல்லை. எனவே வெளியிலிருந்தே 4 புறமும் பார்த்தேன். சுற்றிலும் சிறிய கடைகள் இருந்தன. அங்கு கிராம மக்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். அந்த சூழலை பார்த்ததும் இதுதான் இனி என் உலகம், இந்த இடத்தை கவனித்துக் கொள்வதுதான் என் பொறுப்பு என்று எனக்கு தோன்றியது. அருகிலேயே ஒரு சாதாரண உணவகம் இருந்தது. எனக்கு பசி எடுக்கவே நான் அங்கு சென்றேன். சூடான இட்லி மற்றும் ஒரு கோப்பை தேநீர் என் சோர்வு முழுவதையும் போக்கியது. அந்த புத்துணர்ச்சியான சிற்றுண்டியில் ஒருவித பாசம் இருந்தது. அது என் மனதுக்கும் நிறைவு தந்தது. நாள் முழுவதும் அங்கேயே மக்களை பார்த்தபடியும் கிராமத்தின் அமைதியை உணர்ந்தபடியும் கழித்தேன். மாலையில் சோர்வுடன் அறைக்கு திரும்பினேன். விரைவில் உறங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை எழுந்தபோது மனதில் ஒருவித உற்சாகம் இருந்தது. ஏனெனில் அதுதான் வங்கியில் என் முதல் நாள். நான் தயாராகி சரியான நேரத்திற்கு சென்றபோது ஊழியர்கள் புன்னகையுடன் என்னை வரவேற்றனர். ஊழியர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களின் பாசம் என் மனதை தொட்டது. அவர்கள் வேலைகளை பற்றி விளக்கினர். நானும் முழு உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட்டேன். மாலை ஆனதும் வங்கி மூடப்பட்டது. நான் மீண்டும் அறைக்கு திரும்பினேன். வழியில் முட்டையும் பிரெட்டும் வாங்கி கொண்டு இன்று எனக்காக முட்டை பொரியல் செய்ய முடிவெடுத்தேன். அறைக்கு திரும்பி சமைக்க ஆரம்பித்தேன். தாளிக்கும் வாசனை அந்த சூழல் முழுவதும் பரவியது. அப்போது கதவில் மீண்டும் அதே காலடி சத்தம் கேட்டது. கதவு திறந்திருந்ததால் ஜோதிகா உள்ளே வந்தாள். அவள் மெல்லிய புன்னகையுடன் என்னை பார்த்தாள். அவளது முகத்தில் ஏதோ சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்குள் நான் சிரித்து கொண்டே, வாருங்கள் ஒன்றாக சாப்பிடலாம் என்றேன். அவள் லேசான தயக்கத்துடன் புன்னகைத்து, இல்லை நீங்கள் சாப்பிடுங்கள் என்றாள். அவளது இந்த வார்த்தைகள் என் மனதில் விசித்திரமான பாதிப்பை ஏற்படுத்தின. உட்காருங்கள் என்று நான் மீண்டும் சொன்னேன். இறுதியாக அவள் நாற்காலியில் வந்து அமர்ந்தாள். அன்று அவள் நீல நிற புடவை அணிந்திருந்தாள். அந்த எளிய உடையிலும் அவளது எளிமை அவளை மேலும் அழகாக்கியது. சிறிது நேரம் பேசிய பிறகு அவள் திடீரென தீவிரமானாள். அவளது கண்களின் பாவம் மாறியிருந்தது. அவள் மெல்லிய குரலில், ஐயா, உங்களிடம் ஒரு வேலை சொல்ல வேண்டும் என்றாள். அவளது பேச்சில் ஒருவிதமான ஆழம் இருந்தது. நான் யோசனையில் ஆழ்ந்தேன். அவளுக்கு என்னிடம் என்ன வேலை இருக்க முடியும்? நான் இந்த கிராமத்திற்கு புதியவன். எனக்கு யாரையும் தெரியாது. நான் நேராக, ஆம் சொல்லுங்கள், என்ன விஷயம் என்று கேட்டேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, எங்கள் வீட்டின் நிலைமை நன்றாக இல்லை. என் கணவர் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருக்கிறார். எந்த வேலையும் செய்வதில்லை. குடிக்கிறார். சும்மா இங்கும் அங்கும் சுற்றி திரிகிறார். உங்கள் வங்கியில் அவருக்கு ஏதேனும் சிறிய வேலை கிடைத்தால், பியூன் அல்லது கிளர்க் போன்ற வேலை கிடைத்தால் எங்கள் குடும்பம் பிழைத்து கொள்ளும் என்றாள். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். அவளது முகத்தில் ஏமாற்றமும் வேதனையும் தெளிவாக தெரிந்தன. இது வெறும் வேலை பற்றிய விஷயம் மட்டுமல்ல. அவளது குடும்பத்தின் முழு கவலையும் அவளது வார்த்தைகளில் மறைந்திருந்தது. நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன், நான் இங்கு புதியவன். வங்கியின் பொறுப்புகளையே இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மேலும் அங்கு வேலைக்கு ஆள் பற்றாக்குறையும் இல்லை. தேவையானவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். ஆனால் அவளது கண்களில் தெரிந்த அந்த நம்பிக்கை என்னால் இல்லை என்று சொல்லவிடவில்லை. நான் மெதுவாக, நான் முயற்சி செய்கிறேன். ஏதாவது இடம் காலியானால் உங்கள் கணவரை பற்றி நிச்சயமாக யோசிப்பேன் என்றேன். நான் இதை சொன்னதும் அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பரவியது. அவளது புன்னகையை கண்டதும் என் மனமும் லேசானது. நான் அந்த சூழலை மாற்ற வேடிக்கையாக, உங்களுக்கு முட்டை பிரெட்டு பிடிக்குமா என்று கேட்டேன். அவள் உடனடியாக, ஆம் சாப்பிடுவேன், ஆனால் இன்று நான் விரதம் என்றாள். அவள் சொன்ன விதம் மிகவும் இயல்பாக இருந்தது.
நான் சிரித்தபடி, சரி, எப்போதாவது சமைத்தால் உங்களை நிச்சயம் அழைப்பேன் என்றேன். அவளது கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை மின்னியது. அவள் சரி, நிச்சயம் என்றாள். அவளது எளிமையிலும் ஒரு தனி அழகு இருந்தது. அவளது புன்னகை, அவளது தோரணை, அவள் அங்கு சிறிது நேரம் நின்றிருந்தது என அனைத்தும் என்னை குழப்பமடைய செய்தன. அவள் வெறும் பேச்சுக்காக மட்டுமல்ல, தன் கணவரின் வேலை நம்பிக்கையினால்தான் மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். இறுதியாக அவள் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக சென்றுவிட்டாள். அன்றிரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. இடம் புதியதுதான், ஆனால் அந்த பெண்ணின் உருவம் என் மனதில் பதிந்திருந்தது. அவளது புன்னகை, அவளது மென்மையான பேச்சுக்கள், தண்ணீர் குடம் கொண்டு வந்து கொடுத்தது என அனைத்தும் என் கண் முன் வந்து சென்றன. 2-4 நாட்கள் இப்படிதான் கழிந்தன. பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்தது, என் விடுமுறை நாள். அன்று நான் தாமதமாக எழுந்தேன். அதனால் குழாயில் தண்ணீர் பிடிப்பதை மறந்துவிட்டேன். இப்போது அறையில் தண்ணீர் இல்லை. நான் கதவருகே நின்று இங்கும் அங்கும் பார்த்தேன். ஒருவேளை அவள் வீட்டிற்கு செல்லலாம் என்று என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் நானே அதை தடுத்து கொண்டேன். மற்றவர்கள் வீட்டிற்கு திடீரென்று செல்வது சரியில்லை. நான் என் அறையிலேயே உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் அவள் தானாகவே வந்துவிட்டாள். அவள் வந்ததும் நான் அவளுக்காகத்தான் காத்திருந்தேன் என்பது போல எனக்கு ஒரு விதமான மன அமைதி கிடைத்தது. கதவருகே நின்று புன்னகையுடன், ஐயா, எல்லாம் சரியா என்று கேட்டாள். நானும் புன்னகையுடன், ஆம், எல்லாம் சரிதான், ஆனால் இன்று ஒரு சிக்கல். நான் தண்ணீர் பிடிக்க முடியவில்லை என்று பதிலளித்தேன். இதை கேட்டதும் அவள் சிரித்தாள். அவளது சிரிப்பில் அவ்வளவு எளிமையும் இனிமையும் இருந்தது. அது அரை ஒளிர்ந்தது போல தோன்றியது. அன்று அவள் ஊதா நிற புடவை அணிந்திருந்தாள். அது அவளது வெண்மையான நிறத்தை மேலும் சிறப்பாக்கியது. அவளது நடையில் ஒரு தன்னம்பிக்கை தெரிந்தது. என்னால் அவளை பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. என் மனதில் பல எண்ணங்கள் தோன்றின. ஏன் நான் அவள் மீது இவ்வளவு கவனம் செலுத்துகிறேன்? ஏன் அவளது எளிமையும் புன்னகையும் என் மனதில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகின்றன? நான் அவளிடம் சென்று எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னை நானே தடுத்து கொண்டேன். அவள் இன்னும் கதவருகே நின்று கொண்டு புன்னகைத்து கொண்டு இருந்தாள். என் மன ஓட்டத்தை அவள் புரிந்து கொண்டது போல தோன்றியது. ஆனாலும் அவள் எதுவும் சொல்லவில்லை. திடீரென புன்னகைத்து, என்ன ஐயா, என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள் என்றாள். அவளது குரலில் இனிமை இருந்தது. முகத்தில் ஒரு லேசான ஒளி இருந்தது. அவளது கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளியை கண்டேன். நான் அவளை பார்த்து, நான் விரும்புவதை ஒருவேளை அவள் ஒருபோதும் சொல்ல மாட்டாள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். அவளது மென்மையான அசைவுகளும் பேசும் விதமும் என்னை மேலும் அவளிடம் கொண்டு போனது. அவள் சிரித்து கொண்டே, ஐயா, உங்களுக்கு நான் தண்ணீர் கொண்டு வரவா என்றாள். அவளது பேச்சில் பாசமும் அக்கறையும் இருந்தது. நான் தலையசைத்து, ஆம், நீங்கள் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். குளிக்கவும் சாப்பிடவும் எனக்கு தண்ணீர் தேவை என்றேன். அவள், சரி, நான் சில குடங்கள் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றாள். எனக்கு இன்று ஒரு சிக்கல் இருக்கும் என்பதை அவள் முன்பே அறிந்திருந்தது போல தோன்றியது. நான் யோசனையில் ஆழ்ந்தேன். இவளுக்கு எப்படி தெரிந்தது? அவள் புன்னகையுடன், எனக்கு தெரியும், இன்று நீங்கள் தாமதமாக எழுவீர்கள், குழாய் தண்ணீர் தீர்ந்துவிடும் என்று. அவளது இந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். அவளுக்கு எல்லாம் முன்பே தெரியும் என்பது போல தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அவள் குடத்தை தூக்கி கொண்டு திரும்பி வந்தாள். தண்ணீரை வைக்கும்போது அவளது முகத்தில் சில தண்ணீர் துளிகள் சிதறின. அவளது நெற்றியில் படிந்திருந்த வியர்வை துளிகள் அவளை மேலும் அழகாக்கியது. அவள் ஒரு குடத்தை வைத்துவிட்டு இன்னொன்றை நிரப்பி திரும்பும் வழியில் மீண்டும் தண்ணீர் சிதறியது. அவள் இப்படியே நின்றிருந்தாள். அவளது கண்களின் ஈரம், அவளது அப்பாவி முகம், அவளது பாசம் அனைத்தும் என்னை அமைதி இழுக்க செய்தன. நான் சிரித்து கொண்டே, சரி, நன்றி, இப்போது நான் குளிக்க வேண்டும் என்றேன். அவளுக்கு நான் செல்ல வேண்டும் என்று புரிந்தது. அவள் மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கத் தொடங்கினாள். நான் கதவில் நின்றபடி அவள் செல்வதை பார்த்தேன். அவளது நடையின் அழகை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றின. பிறகு நான் குளித்துவிட்டு உணவை சமைத்து சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தேன். அதற்குள் மாலை ஆகிவிட்டது. வெளியே அமைதியான காற்று வீசியது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஒருவன் தடுமாறிக்கொண்டு என் வீட்டை நோக்கி வருவதை கண்டேன். அவனது நடையில் கனம் இருந்தது. அவன் குடித்திருந்தது போல தோன்றியது. அவன் கதவருகே வந்து, வணக்கம் ஐயா என்றான். நானும் வணக்கம் சொன்னேன். அவன் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருந்தான். அவனது அசைவுகளில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது. பிறகு அவன் தன் பெயரை சொன்னான். நான் தீபன், ஜோதிகாவின் கணவன். அவன் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன்.
இவ்வளவு அழகான பெண்ணின் வாழ்க்கை துணை இந்த பலவீனமான மனிதனா என்று என் மனதில் உடனடியாக ஒரு எண்ணம் வந்தது. அவனது நிலையை கண்டு எனக்கு சிரிப்பு வந்தது. சிறிது நேரம் அவன் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தான். பிறகு, ஐயா, இன்று இரவு சிக்கன் பிரியாணி சமைக்கலாமே, நீங்கள் அசைவம் சாப்பிடுவீர்கள் அல்லவா என்றான். நான் ஆம் சாப்பிடுவேன் என்று பதிலளித்தேன். அவன் சரி, நான் சிக்கனுக்கு ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் ஜூஸுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான். அப்போதுதான் எனக்கு இவன் ஒரு குடிகாரன் என்பது புரிந்தது. இவ்வளவு அழகான மனைவி இருந்தும் அவனது கவனம் ஜோதிகா மீது இல்லை, வெறும் திராட்சை ஜூஸ் மீது தான் உள்ளது என்று என் மனதில் தோன்றியது. எனக்கு தோன்றியது, என் மனைவி அப்படி இருந்தால் நான் அவளை ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். அப்போது இருட்டத் தொடங்கியது. அப்போதுதான் தீபன் ஒரு பையுடன் திரும்பி வந்து, ஐயா, சிக்கன் கொண்டு வந்திருக்கிறேன், இப்போது நெருப்பு மூட்டி உட்கார்ந்து நன்றாக சாப்பிடலாம் என்றான். இதை கூறிவிட்டு அவன் சிக்கனை உள்ளே வைத்துவிட்டு வெளியே நெருப்பு மூட்ட சென்றான். நாங்கள் இருவரும் நெருப்பின் முன் அமர்ந்தோம். 4 புறமும் அமைதியாக இருந்தது. என் வீடு கிராமத்திலிருந்து சற்று தள்ளி இருந்ததால் அங்கு வேறு யாரும் இல்லை. தீபன் என்னை பார்த்து, ஐயா, ஜூஸ் கொண்டு வந்தீர்கள் அல்லவா என்றான். நான் ஆம், கொண்டு வந்திருக்கிறேன் என்றேன். பிறகு நான் அறைக்குள் சென்று திராட்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன். நெருப்பருகே வந்து உட்கார்ந்து ஜூஸ் பாட்டிலை அவனிடம் நீட்டினேன். அவன் ஜூஸ் பாட்டிலை எடுத்துக்கொண்டு சிறிது ஜூஸ் குடித்தான். பிறகு ஜூஸை என் பக்கம் நீட்டி, நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா என்றார். நான் புன்னகைத்து, நான் அதிகம் ஜூஸ் குடிப்பதில்லை என்றேன். அப்போது அவன், அட, கொஞ்சம் குடித்து கொள்ளுங்கள் என்றான். அவன் குடித்துவிட்டு பிறகு, ஐயா, இப்போது உங்கள் முறை என்றான். நான் இது உங்களுக்காக தான் பிரத்யேகமாக கொண்டு வந்தேன் என்றேன். அப்போது அவன் முழு ஜூஸையும் கடகடகவென்று குடிக்க ஆரம்பித்தான். இந்த மனிதன் இவ்வளவு மோசமாக குடிக்கிறானே என்று நான் ஆச்சரியப்பட்டேன். வாழ்க்கையின் எல்லா இன்பமும் இதில்தான் இருப்பது போல அந்த ஜூஸ் மீது தீபனுக்கு இருந்த இந்த வெறித்தனத்தை கண்டு அவனது எதிர்காலம் இருண்டு போனது போல எனக்கு தோன்றியது. அவன் மெதுவாக முழு பாட்டிலையும் காலி செய்து விட்டான். சிறிது நேரத்திலேயே அவனது நிலைமை மோசமானது. அவன் நெருப்பருகை தடுமாறி விழுந்தான். நான் அவனை தூக்கி அருகில் இருந்த மரத்தில் சாய்த்து உட்கார வைத்தேன். அவனது கண்கள் பாதி மூடிக்கொண்டன, முகம் சோர்வடைந்தது. சிறிது நேரம் கழித்து ஜோதிகா வெளியே வந்து தன் கணவனின் நிலையை கண்டு கவலை அடைந்தாள். அட ஐயா, நீங்கள் இவருக்கு ஏன் இவ்வளவு ஜூஸ் குடிக்க கொடுத்தீர்கள்? இவருக்கு எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரியாது. எவ்வளவு குடிக்க கூடாதோ அவ்வளவு குடித்துவிட்டு பிறகு இங்கேயே விழுந்து கிடக்கிறார். நான் வீட்டில் தனியாக கஷ்டப்படுகிறேன் என்றாள். இவன் தானாகவே அதிகம் குடிக்க விரும்புகிறான் என்று நான் நினைத்தேன். நிலைமை இவ்வளவு மோசமாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று நான் விளக்கமளித்தேன். அவள், ஐயா, இது தினமும் நடப்பதுதான். குடி இவருடைய பலவீனம், இவரால் தன்னை தடுத்து கொள்ள முடிவதில்லை என்றாள். அவளது பேச்சை கேட்டு இது தினசரி நடக்கும் விஷயம் என்று நான் நம்பினேன். இப்போது என் உள்ளேயும் ஒரு லேசான அமைதியின்மை இருந்தது. ஜோதிகா என்னை பார்த்து, விடுங்கள் ஐயா, இப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உட்காருங்கள், நான் உணவு கொண்டு வருகிறேன் என்றாள். நான் தலையசைத்து சரி என்றேன். அவள் உள்ளே சென்று சிறிது நேரம் கழித்து 2 தட்டுகளில் உணவு கொண்டு வந்தாள். தட்டில் சிக்கன் பிரியாணி, எலுமிச்சை மற்றும் ஊறுகாய் இருந்தது. அவள் ஒரு தட்டை என் முன் வைத்தாள். நான் நெருப்பருகே அமர்ந்து மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தேன். பிறகு அவள் மற்றொரு தட்டை எடுத்துக்கொண்டு அவள் தன் கணவரிடம் சென்று அவனை எழுப்ப முயற்சித்தாள். தீபன் அரைகுறை தூக்கத்தில், எனக்கு பசி இல்லை, என்னை தூங்கவிடு என்றான். அவள், அப்படியானால் வீட்டிற்கு சென்று தூங்குங்கள் என்றாள். ஆனால் அவன் கேட்பதற்கு பதிலாக அவளை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு மீண்டும் மரத்தில் சாய்ந்து அமர்ந்தான். மெதுவாக அவனது கண்கள் முழுவதும் மூடிக்கொண்டன. அவன் அங்கேயே தூங்கிவிட்டான். இப்போது என் கவனம் மீண்டும் ஜோதிகா பக்கம் திரும்பியது. அவள் என்னிடம் வந்து புன்னகையுடன், ஐயா, இன்னும் வேண்டும் என்றால் சொல்லுங்கள், நான் கொண்டு வருகிறேன் என்றாள். நான் இல்லை, இப்போது இதுவே போதும் என்றேன். அவள் சிரித்து சரி என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று எனக்காக தண்ணீர் கொண்டு வர சென்றாள். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் மெல்லிய சிரிப்புடன், ஐயா, ஏன் இவ்வளவு உற்று பார்க்கிறீர்கள் என்றாள். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு தைரியம் கொண்டு, உன் அழகை பார்த்து கொண்டு இருக்கிறேன், உண்மையிலேயே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், உணவும் மிகவும் சுவையாக இருக்கிறது என்றேன். அவள் கலகலவென சிரித்து, ஐயா, உங்களுக்கு என்னை மிகவும் பிடித்திருக்கிறதா அல்லது நான் சமைத்த உணவா என்று கேட்டாள். இப்போது நான் சிறிது யோசித்தேன். ஆனால் பிறகு புன்னகையுடன், உணவு மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் உன் அழகு அதற்கும் மேலானது என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் சிரித்து பிறகு மெல்லிய குரலில், ஐயா, உங்கள் வயிறு நிறைந்து விட்டது, ஆனால் என்னுடையது என்றாள்.
இப்போது அவளது மனதில் வேறு ஏதோ இருக்கிறது என்று எனக்கு புரிய ஆரம்பித்தது. நான் மெதுவாக நீயும் சாப்பிடு என்றேன். அவள் மெல்லிய சிரிப்புடன் என் வயிறு இந்த உணவால் நிறைவதில்லை என்று பதிலளித்தாள். நான் ஆர்வத்துடன் அப்படியானால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவள், பாருங்கள், என் கணவர் தினமும் இப்படித்தான் குடித்துவிட்டு சுயநினைவு இழந்து விடுகிறார். நான் தனியாகி விடுகிறேன் என்றாள். அவளது கண்களில் மறைந்திருந்த வலி இப்போது தெளிவாக தெரிந்தது. அவளது புன்னகைக்கு பின்னால் இருந்த சோகத்தை யாராலும் புறக்கணிக்க முடியாது. நான் மெதுவாக, இந்த துக்கம் உன் முகத்திற்கு அழகில்லை. நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய். இப்படி சோகமாக பார்ப்பது மனதை வருத்துகிறது என்றேன். அவள் மெல்ல புன்னகைத்தாள். ஆனால் அவளது கண்களில் இன்னும் ஆழமான வலி இருந்தது. பிறகு, ஐயா, நான் என்ன செய்வது? என் கணவர் எதுவும் சம்பாதிப்பதில்லை. வெறும் குடித்துவிட்டு விழுந்து கிடக்கிறார். நான் இங்கு அங்கு சிறிய வேலைகள் செய்கிறேன். ஆனால் அது வெறும் பிழைப்பிற்கு மட்டும்தான் என்றாள். அவளது பேச்சு தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. அவளது வார்த்தைகளை கேட்டு நான் உள்ளுக்குள் அதிர்ந்தேன். ஆனால் அதே நேரத்தில் அவளது வழியில் ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்தேன். நான் மெதுவாக, கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றேன். இதை கேட்டதும் அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. அவள் வெட்கப்பட்டாள். அவள் என் முன்னால் அமர்ந்திருந்தாள். பிறகு அவள் மென்மையான குரலில், ஐயா, இன்று நான் உங்கள் அறையில் தூங்கலாமா என்று கேட்டாள். அவளது வார்த்தைகளில் ஒரு வித்தியாசமான பாசம் இருந்தது. அவள் இவ்வளவு வெளிப்படையாக பேசியது என்னை அமைதி இழக்க செய்தது. என்ன பதில் சொல்வது என்று நான் ஒரு கணம் யோசித்தேன். ஆனால் அவளது கண்களில் தெரிந்த நம்பிக்கை என்னை எளிதாக்கியது. நான் கேலியாக, உங்கள் கேலி எனக்கு பிடித்துள்ளது. உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் என் அறையில் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள் என்றேன். இதை கேட்டதும் அவள் சற்று வெட்கப்பட்டு, சரி, நான் உள்ளே சென்று உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் எழுந்து மெதுவாக அறைக்குள் சென்றாள். நானும் மெதுவாக எழுந்து அறை நோக்கி நடந்தேன். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே சென்றபோது அவள் மூலையில் அமர்ந்திருப்பதை கண்டேன். அன்று இரவு அவள் என் அறையில் தங்கினாள். நான் கண் விழித்த போது காலை 8 மணி ஆகிவிட்டிருந்தது. உடல் கனமாக இருந்தது. இரவின் நினைவுகள் மனதை அமைதியிழக்க செய்தன. நான் பக்கத்தில் பார்த்தபோது அவள் அங்கு இல்லை. நான் எழுந்து வாய்க்கோப்பளித்து தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வந்தேன். வெளியே நெருப்பு மூட்டியதற்கான தடயங்கள் கூட இல்லை. சாம்பலும் காணாமல் போயிருந்தது. எல்லாவற்றையும் பார்த்து என் மனதில் ஒரு விசித்திரமான பயம் குடியேறியது. நான் ஜோதிகாவின் வீட்டிற்கு சென்று அவளிடம் பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் தைரியம் திரட்ட முடியவில்லை. எண்ணங்களின் சுமையாலும் உடலின் சோர்வாலும் நான் அங்கேயே நின்றேன். அப்போது ஒரு வயதான மனிதன் ஒரு தடியுடன் ஊன்றிக்கொண்டு என் பக்கம் வந்தார். அவர் அருகில் வந்து, ஐயா, எல்லாம் சரிதானே, ஏதேனும் சிக்கலா என்று கேட்டார். நான் ஆச்சரியத்துடன், ஆம், நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் என்ன விஷயம் என்றேன். அவர் அருகில் இருந்த பழைய வீட்டை சுட்டி காட்டி, ஐயா, அந்த வீடு தெரிகிறதல்லவா? அங்கே ஜோதிகா என்ற ஒரு பெண் தன் கணவனுடன் வாழ்ந்து வந்தாள். அவளது கணவன் ஒரு குடிகாரன். அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். அவளது அழகு எல்லோரையும் கவர்ந்தது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. கணவன் அவளுக்கு ஆதரவாக இருந்ததே இல்லை. அவள் தனிமையில் வாழ்க்கையை கழித்தாள் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்தேன். அவர் தொடர்ந்து, ஒரு நாள் அவளது கணவன் இறந்து விட்டான். அவள் முற்றிலும் தனிமையாகி விட்டாள். இறுதியில் அவளும் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டாள் என்றார். இதை கேட்டதும் என் கால்களுக்கடியில் இருந்த பூமி விலகியது. என் மனம் மரத்து போனது. இரவில் நடந்த அத்தனை சம்பவங்களும் நினைவுக்கு வந்தன. நேற்று இரவு எனக்கு நடந்தது எதற்கானது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். உண்மையில் நான் யாருடன் இருந்தேன்? அது அவளது ஆத்மாவா? இதை நினைத்து என் உள்ளே பயமும் ஆர்வமும் அதிகரித்தன. இப்போது நான் அந்த வீட்டில் தனித்து நின்றேன். ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி ஒலித்து கொண்டிருந்தது. நேற்று இரவு என் அறையில் இருந்தது யார்? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.